ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளியை பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரையும் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் சேர்த்துடலாம். இதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்தால் போதும். நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். தோசை, சப்பாத்தி, ரோட்டி, நான், ஈவன் சாதத்துக்கு சைடிஷாக கூட இந்த மஷ்ரூம் மசாலா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை.